அதைரியத்துக்கு எதிரான பட்டயம். தேவன் சொன்னது உண்டோ? ஆதியாகமம் 3:1. தேவனுடைய வாக்குத்தத்தங்களில் விசுவாசமில்லாதிருப்பதே அதைரியத்துக்கு பின்னாக மறைந்திருக்கும் பேராய் இருக்கிறது. பிசாசானவன் பேசிய வார்த்தைகளாக முதலாவது பதிவு செய்யப்பட்டுள்ள வார்த்தைகள் தேவன் சொன்னது உண்டோ என்பவையாகும். இது ஸ்திரீயானவள் தேவனுடைய வார்த்தையை சந்தேகிக்க வேண்டும் என்ற நோக்கத்துடன் அவன் கேட்ட கேள்வியாகும். கர்த்தராகிய இயேசு தம்மை சோதிக்கும்படி வந்த சாத்தானுக்கு விரோதமாக தேவனுடைய வார்த்தையையே எடுத்து பிரயோகித்தார். இவ்விதம் எழுதியிருக்கிறதே, இவ்விதம் எழுதியிருக்கிறதே, இவ்விதம் எழுதியிருக்கிறதே என்று தேவனுடைய வார்த்தையையே அவர் உபயோகித்தார். தேவனுடைய வார்த்தை வரும்போது அதைரியமாகிய பிசாசு கட்டாயமாக ஓடிப்போகத்தான் வேண்டும். தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் இருக்கிறது. அது நமக்கு ஜீவனையும் புதிய ஜீவனையும் கொடுக்கக்கூடியதாய் இருக்கிறது. முழு உலகமும் அவருடைய வார்த்தையினால் சிருஷ்டிக்கப்பட்டு அவருடைய வசனத்தினால் தாங்கப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆகவே தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். நீங்கள் அதைரியத்தின் ஆதிக்கத்தில் ஜீவிக்க வேண்டிய அவசியமில்லை. ஒரு முறை தாவீது தன்னால் ஒன்றுமே செய்யக்கூடாத ஒரு நிலைக்குள்ளாகி திகைத்து கொண்டிருந்தான். அவன் யாதொரு போக்கிடமும் மற்றவனாக தான் செய்ய வேண்டியது இன்னதென்று அறியாதவனாய் இருந்தான். நானோ கர்த்தருடைய நன்மையை காண்பேன் என்று விசுவாசியாதிருந்தால் மனம் தளர்ந்து போயிருப்பேன். சங்கீதம் 27:13 என்று அவன் கூறுகிறான். உண்மையாகவே தன்னால் கர்த்தருடைய நன்மையை காண முடியாதிருந்தும் அவன் விசுவாசித்தான். தேவனும் அவனுடைய விசுவாசத்தை கனப்படுத்தினார். அவர் அவனுடைய யுத்தங்களை எல்லாம் நடப்பித்து அவனுடைய பிரச்சனைகளை எல்லாம் தீர்த்தார். நாம் நம்முடைய இயற்கையான கண்களால் காண முடியாததை நம்முடைய ஆவிக்குரிய கண்களினால் கண்டு விசுவாசத்தோடு தேவனை ஸ்தோத்தரித்து மகிமைப்படுத்த வேண்டும். முடிந்தது என்பதே கல்வாரி சிலுவையிலிருந்து புறப்பட்டு வரும் வெற்றி முழக்கமாகும். முடிந்தது என்று நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? நம்முடைய சோதனைகள் பிரச்சனைகளின் மேல் தேவன் ஏற்கனவே நமக்கு ஜெயமளித்து விட்டார். தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாய் இருப்பவன் யார்? எந்த பிரச்சனை நமக்கு விரோதமாக நிற்க முடியும்? கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? இவை எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோமே. அருமையானவர்களே, நீங்கள் சாதாரண ஜனங்கள் அல்ல. நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்த ஜனமாயும் இருக்கிறீர்கள். நீங்கள் ராஜாதி ராஜாவுக்கும் கர்த்தாதி கர்த்தருக்கும் தேவாதி தேவனுக்கும் சொந்தமானவர்கள். எந்த பிசாசும் உங்களுக்கு முன்பாக நிற்க முடியாது. அழுகை ஓர் இரவு மாத்திரம் தங்கக்கூடும், ஆனால் விடியற் காலத்திலே களிப்புண்டாகும். இருளுக்கு பின் ஒரு பிரகாசமான விடியற்காலம் உண்டு. ஒரு ஆழமான பள்ளத்தாக்கை அடுத்து மிக பெரிய மலை ஒன்றுண்டு. தேவனுடைய வார்த்தையை நம்புங்கள். அவர் உங்களுடைய கசப்பை மதுரமாக மாற்றித் தருவார். அவர் இருளை வெளிச்சமாக்குவார். அவர் கலக்கத்தை சமாதானமாகவும் உங்களுடைய வெறுமையை தம்முடைய நிறைவாகவும் உங்களுடைய வெட்கத்தை மகிமையாகவும் உங்களுடைய பலவீனத்தை பலனாகவும் உங்களுடைய அசுத்தத்தை பரிசுத்தமாகவும் உங்களுடைய மரணத்தை ஜீவனாகவும் உங்களுடைய நரகத்தை பரலோகமாகவும் மாற்றுவார். அவருடைய வார்த்தை அதை செய்யும். ஆகவே தான் அவருடைய வார்த்தை ஊக்குவிக்கும் வார்த்தை என்று அழைக்கப்படுகிறது. உங்களை அதைரியப்படுத்துகிற ஆவியை கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் கடிந்து கொள்ளுங்கள்.